பட் இதுல இருந்து தப்பிக்க நிறைய வழிகள் இருக்கு. அதுல ஒவ்வொன்னா அடுத்த வர பாயிண்ட்ஸ்ல பார்க்கலாம். முதல்ல முடியாதுன்னு ஒருத்தவங்க சொன்னா அது ஒரு ரூடான ரெஸ்பான்ஸ், சொல்றவங்க ரூடான பர்சன் அப்படின்னு நினைக்கிறத நாம நிறுத்தணும். எப்படி ஒரு விஷயத்த நம்ம கேட்கும் போது ஓகே செய்யறன்னு அவங்க சொல்றது ஒரு ரெஸ்பான்ஸோ, அதே மாதிரி முடியாதுன்னு சொல்றதும் ஒரு வகையான ரெஸ்பான்ஸ் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சினாரியோ சொல்றேன். நீங்க நாளைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகணும். சரியா காலையில 9 மணிக்கு இன்டர்வியூ பிளேஸ்ல இருக்கணும். உங்களுக்கு இப்போ ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. யாராவது ஒரு ஃப்ரெண்ட் உங்களை அந்த இன்டர்வியூக்கு டிராப் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. உங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க கால் பண்றீங்க. முதல் ஃப்ரெண்ட் சொல்றாங்க, சாரிடா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, என்னால உன்னை டிராப் பண்ண முடியாது அப்படின்னு. ரெண்டாவது ஃப்ரெண்ட் சொல்றாங்க, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, ஆனாலும் பரவாயில்ல நாளைக்கு உன்னை நான் டிராப் பண்றேன் அப்படின்னு. இப்போ இது ரெண்டுல எது ரூடான ரெஸ்பான்ஸ் நமக்கு தோணும்? யோசிச்சு பார்த்தா மீட்டிங் இருக்கு டிராப் பண்ண முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னார் இல்ல, அதுதான் ரூடான ரெஸ்பான்ஸ் நமக்கு தோணும். ஆனா அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு பாருங்க. எந்த ஃப்ரெண்ட் உங்களை டிராப் பண்றேன்னு சொன்னாரோ அந்த ஃப்ரெண்ட் உங்களை டிராப் பண்ண வரவே இல்ல. மணி 9:30 வரைக்கும் உங்க போன் காலை எடுக்கவும் இல்ல. அப்புறமா கால் பண்ணி சொல்றாரு, சாரிடா நண்பா நான் மீட்டிங் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த மீட்டிங்ல ஸ்டக் ஆகி உட்காந்துட்டேன்.